கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் சார் பேசினதுல எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆடி போயிருக்கிறாங்களா? விஜய் இருந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள இருந்துட்டு பயம்புறுத்துற வகையில தான் இருந்துட்டு பேசியிருக்கிறாரா? அவர் முதல்ல இருந்துட்டு பேச ஆரம்பிச்சதே இருந்துட்டு அவருடைய வேதனைய வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இருந்துட்டு பேசியிருந்தாரு. இதற்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைய நான் ஹேண்டில் பண்ணதே இருந்துட்டு கிடையாது. அவ்ளோ வலி நிறைந்த ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் அந்த சமயத்துல நானும் மனுஷன் தான். அந்த இடத்துல அவ்ளோ பேர் இருந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு, அவங்கள நான் பார்க்க போகாம சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் என் மேல இருந்துட்டு எழும்புது. நான் அந்த இடத்துக்கு திரும்பவும் போனேன் அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் அங்க போகாம இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத விளக்கமா இருந்துட்டு விஜய் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்பு 5 மாவட்டங்கள்ல இருந்துட்டு நாங்க இருந்துட்டு பிரச்சாரத்த இருந்துட்டு மேற்கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் நடக்காதது கரூர்ல மட்டும் ஏன் நடந்திருக்கு? அப்பன்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இருந்துட்டு புரிஞ்சுக்கோங்கங்கிற மாதிரியும், அதே சமயத்துல அங்க நடந்த பிரச்சனைகள், சம்பவங்கள் இத குறித்து இருந்துகிட்டு யாராச்சும் ஏதாச்சும் உண்மைய சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போதே, அந்த கடவுளே நேர்ல இறங்கி வந்து சொல்ற மாதிரி இருந்துட்டு, மக்கள் உண்மையிலுமே என்ன நடந்தது? உண்மை என்ன? அப்படிங்கிறத கரூர் மக்கள் சொல்லும்போது, அந்த கடவுள் இறங்கி வந்து சொன்ன மாதிரி எனக்கு இருந்துட்டு தோணுது. இது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தரப்புல இருந்துகிட்டு, தலைவர்கள், அப்புறமேட்டு நண்பர்கள், இவங்க எல்லாருமே இருந்துட்டு எங்களுடைய மன வேதனையும், வலியையும் இருந்துட்டு புரிஞ்சுகிட்டு, எங்களுக்கு ஆதரவா பேசுனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிய இருந்துட்டு தருது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி. இந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருந்துட்டு கண்டிப்பா இருந்துட்டு மீண்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் சார டைரக்ட்டாவே இருந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி, ஏன்னா இருந்துட்டு விஜய் சார இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும். உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில நான் எங்கேயும் ஓடி போகல, ஒளிஞ்சும் போகல. நான் ஒண்ணு வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆஃபீஸ்ல இருந்துகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, டைரக்ட்டா என்ன இருந்துட்டு வந்து பாருங்க. என்ன இருந்துட்டு பழி வாங்குங்க. என்னுடைய ஆட்கள் மேல, அதாவது என்னுடைய தொண்டர்கள் மேல, தோழர்கள் மேல இருந்துட்டு கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு விஜய் சாருடைய ஸ்பீச் இருந்துச்சு. நான் இன்னும் இந்த சம்பவத்தெல்லாம் நான் இன்னும் பயந்து போய் பின்வாங்கலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கரூர்ல நாங்க இருந்துட்டு பெர்மிஷன் கேட்கக்கூடிய இடம் வேற. அவங்க குடுத்திருக்கிற இடம் வேற அப்படிங்கிற மாதிரியும், ஏன் இப்படி மாத்தி குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டும், விஜய் சார் இருந்துட்டு ஒரு கேள்விய இருந்துட்டு எழுப்பியிருக்காங்க. எல்லாத்தையுமே மக்கள் இருந்துட்டு பார்த்துட்டு வராங்க. மக்களுக்கு எல்லாமே உண்மையெல்லாம் இருந்துட்டு தெரியும். முன்பு காட்டிலும் இன்னும் அதிக வேகமாவும், விவேகத்தோடும் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறதோட அந்த ஸ்பீச் இருந்துட்டு அவரு வந்துட்டு முடிச்சிருக்கிறாரு. இதற்கு எதிர்க்கட்சி தரப்பு இதற்கு எதிர்க்கட்சி தரப்பு சைடுல இருந்துகிட்டு பல காரணங்கள் இருந்துட்டு கூறிட்டு வந்தாலும், ஆதாரப்பூர்வமா சில காரணங்கள் இருந்துட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அரசாங்க தரப்புல இருந்துட்டு ஏடிஜிபி தேவசம்மும், அப்புறமேட்டு ஐஏஎஸ் அதிகாரியாகிய அமுதா ஆசீர்வாத் அவங்க இருந்துட்டு அவங்க தரப்புல இருந்துட்டு கூறிய விளக்கங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்மிஷன் கேட்கக்கூடிய இடம் இருந்துகிட்டு வேற ஒரு இடம். அதாவது ஒரு ரவுண்டானத்த இருந்துட்டு அவங்க இருந்துட்டு பர்மிஷன் இருந்துட்டு கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்துட்டு பிரிட்ஜ் இருந்துச்சு. பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. இந்த அளவுக்கு அங்க கூட்டங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இத விட அ அசம்பாவிதம் அதிகமாவே இருந்துட்டு இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்துட்டு சொன்னாங்க. அதாவது விஜய் சார் இப்ப மீட்டிங் நடத்தக்கூடிய அந்த இடத்துல தான் சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவங்களும் இருந்துட்டு மீட்டிங் அங்க இருந்து நடத்துனாங்க. அவங்க அப்ப பர்மிஷன் கேட்டது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதற்கு தகுந்த போல் தான் அங்க ஆட்களும் வந்திருந்தாங்க. அதற்கு தகுந்த மாரி இந்த மீட்டிங்கும் நல்லபடியா சிறப்பாவே இருந்துட்டு போனது. அதே மாதிரி ஒரு 7 இடங்கள் இருந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணி இருந்துட்டு பர்மிஷன் கேட்டாங்க. அதுல ஒரு இடம் தான் ரவுண்டானமும். அங்க சேஃப்டி இல்ல அப்படிங்கிறதுனால தான் நாங்க இந்த இடத்த இருந்துட்டு சூஸ் பண்ணி குடுத்தோம். ஆல்ரெடி எங்க மீட்டிங் நடந்திருக்கு. பாதுகாப்பான முறையில தான் நடந்திருக்கு அப்படிங்கிறனால, அதே அளவுக்கு தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு மென்ஷன் பண்ணாலயும், நாங்க இருந்துட்டு அந்த இடத்த இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணி இருந்துட்டு குடுத்தோம். அவங்க கேட்டது ஒரு 10,000 15,000 பேர் சொன்னாங்க. ஆனா, அங்க 20,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்தோம். பொதுவாவே 50 பேத்துக்கு இருந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடுப்போம். ஆனா, இங்க ஒருவேள கூட்டம் அதிகமானா என்ன செய்யறது அப்படிங்கிறதற்காக 20 பேத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற வகையில நாங்க இருந்துட்டு பாதுகாப்பு குடுக்க இருந்துட்டு ஆட்கள இருந்து நியமிச்சிருந்தோம். ஆனா, அதையும் தாண்டி கூட்டம் இருந்துட்டு அதிகமாவே இருந்துட்டு வந்தது. இதற்கு காரணம் இருந்துகிட்டு அந்த இடத்துல இவரு ஈவினிங் தான் மீட்டிங்க்கோசரம் வந்து நாங்க ஸ்பீச் குடுக்க போறாருன்னா, மதிய நேரங்கள்ல இருந்தே அதிகப்படியான அளவு கூட்டம் அங்க இருந்துட்டு வந்து வெயிட் பண்ண அந்த வெயில்ல வெயிட் பண்ண இருந்துட்டு ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் அல்லாமல், அவரு வரும்போது அவருடைய வாகனங்களோடயே இருந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கிரவுடும், அந்த கிரவுடும் இருந்துட்டு சேர்ந்த அப்புறமேட்டு இருந்துட்டு, அது ரொம்பவும் இருந்துட்டு கிரவுட் அதிகமாயிருச்சு. கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாவும் இருந்துட்டு ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம, அவரு இருந்துட்டு வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு அதாவது ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து அவர் ஸ்பீச் குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, எ
திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு 400 மீட்டர் பக்கமா இருந்துட்டு தள்ளி இருந்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. அதுவும் இருந்துட்டு அந்த கூட்டத்த அந்த இடத்துல நகர்த்தி கொண்டு போறதுக்கும், அந்த இடத்துல இன்னும் இருந்துட்டு குறுகலா இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருந்துட்டு அது அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் அந்த விபத்துகள் நடக்க இருந்துட்டு காரணமும், அது இல்லாம எதிர்பார்த்ததுக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அதிகமான அளவுக்கு கூட்டம் தான் அப்படிங்கிறதும், அங்க இருக்கிற மக்கள் இருந்துட்டு மதிய நேரம் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு வெயிட் பண்ணும்போது, அந்த வெயில்ல வெயிட் பண்ணும்போது, அவங்களுடைய டோட்டல் ஸ்டாமினா இருந்துட்டு குறைஞ்சிருக்கும். ஸோ அதுவும் இருந்துட்டு அவங்களால இருந்துட்டு ரொம்ப நேரம் அங்க தாக்கு பிடிக்க முடியாம இருந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாரி பல விளக்கங்கள் இருந்துட்டு அரசாங்க தரப்புல இருந்துட்டு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க மின் இருந்துட்டு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஆல்ரெடியே இருந்துட்டு பார்த்திருக்கலாம். அதாவது அங்க நீங்க அந்த வீடியோக்கள அந்த லைவ் வீடியோக்கள்லாம் நெறைய இருந்துட்டு வந்துச்சு இல்லைங்களா? அந்த வீடியோக்கள நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். டோட்டலா அந்த பகுதி முழுக்க முழுக்க இருந்துட்டு மின்சாரம் வந்து துண்டிக்கப்படல. அந்த மீட்டிங் நடந்த அந்த விஜய் சார் பேசிட்டு இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல மட்டும் தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு மின் துண்டிக்கப்பட்டது. அதுவும் காரணம் என்னன்னா, கூட்டம் அதிகமாகி அந்த மின்சார வாரியத்துக்குரிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய அந்த மிஷின் கிட்டயே இருந்து நெறைய பேர் போயி, அதுல இருந்துட்டு மோதி, அதுல ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள்னால மட்டும் தான் அந்த இடத்துல அந்த ஒரு சிறிது நேரம் வந்துட்டு மின்தடை இருந்துட்டு ஏற்பட்டதே தவிர்த்து, இதெல்லாம் இருந்துட்டு எதுவும் பிளான் பண்ணி பண்ணக்கூடியதெல்லாம் இருந்துட்டு கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் நாங்க செய்யவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து விளக்கங்கள் இருந்துட்டு குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சார் வந்துட்டு ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கும்போதே, "என்ன இவ்ளோ ஆம்புலன்ஸ் போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தாரு. ஆம்புலன்ஸ் அவ்ளோ சீக்கிரத்துல அங்க எப்படி வந்தது? ஆம்புலன்ஸ் வர்றதற்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அவங்க குடுத்த விளக்கம், ஆல்ரெடியே இருந்துகிட்டே டிவிகே கட்சி சார்பா சில ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அரசாங்கத்தின் தரப்புல சில ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. தனியார் ஆம்புலன்ஸ்கள் இத எல்லாத்தையுமே இருந்துட்டு நாங்க இருந்துட்டு ஒட்டுமொத்தமா இருந்துட்டு திரட்டுனோம். திரட்ட ஆரம்பிச்சதுனால தான் இவ்ளோ பேத்த இருந்துட்டு எங்களால காப்பாத்த முடிஞ்சுச்சு. இல்லன்னா இன்னும் கூட உயிரிழப்புகள் இருந்துட்டு அதிகமா ஏற்பட்டிருக்கலாம். விஜய் சார் ஸ்பீச் குடுக்கறதுக்கு முன்னாடி நெறைய இடத்துல இருந்துட்டு நெருக்கங்கள், தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டதுனால, முன்னாடியே இருந்துட்டு ஆம்புலன்ஸ்ல இருந்துட்டு உள்ள கூட்டு வர வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துட்டு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க விளக்கம் குடுத்திருக்காங்க. சரி இவ்ளோ பேத்துக்கு உடனே எப்படி உங்களால ட்ரீட்மெண்ட் குடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புன கேள்விக்கே, கிட்டத்தட்ட கரூர்ல 220 டாக்டர்கள், 125 இருந்துட்டு நர்ஸ்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு குடுத்தோம். அது மட்டும் அல்லாம, பக்கத்திலேயே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கேம்ப் ஒண்ணு இருந்து நடந்துட்டு இருந்துச்சு. அங்க நெறைய டாக்டர்கள், நர்ஸ்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு, உடனே அவங்கள எல்லாத்தையும் நாங்க உதவிக்கு இருந்துட்டு அழைச்சோம். அவங்களும் இருந்துட்டு உதவிக்கு இருந்துட்டு வந்தாங்க. இன்னொரு சைடுல இருந்துட்டு, அவ்வளவு அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ண காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண காரணம் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க கரூர்ல வெறும் 3 டாக்டர்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர் இருந்தாங்க. அந்த கேம்ப்ல இருந்த ஒரு 16 டாக்டர் இருந்துட்டு நாங்க இதுக்கு இருந்துட்டு பயன்படுத்திக்கிட்டோம். அதனால தான் இவ்ளோ சீக்கிரமா இருந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் நைட்ல இருந்துகிட்டு பண்ண ஆரம்பிச்சு, மறுநாள் இருந்துட்டு ஈவினிங்கே இருந்துட்டு ஆயிருச்சு. ஏன்னா, அந்த தொண்டர்கள் எல்லாருமே இருந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலயும் இருந்துகிட்டு, ரொம்ப இருந்துட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்கள காக்க வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால உடனடியா இருந்துட்டு உடல இருந்துட்டு பிரேத பரிசோதனை செஞ்சு அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமா இருந்துட்டு இருந்தது. அப்படிங்கிற மாதிரியும் இது ஒரு நல்லெண்ணத்தின்படி தான் இருந்துட்டு செய்யப்பட்டது. தாமதமாக்காம இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அத சீக்கிரமா நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்ல இருந்துட்டு விளக்கம் குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க இருந்துட்டு 10,000 பேர் தான் ஆட்கள் வருவாங்க. எந்தெந்த இடத்த மென்ஷன் பண்ணி பர்மிஷன் கேட்டாங்க அப்படிங்கிற அந்த பேப்பர்ஸோட இருந்துகிட்டு, ஆதாரத்தோட இருந்துட்டு எல்லாத்தையுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரசாங்க தரப்புல இருந்துகிட்டு, அவங்களுடைய தரப்புல இருந்துட்டு காண்பிக்கவும் வந்துட்டு பட்டிருக்கு. ஆனா இது எதையுமே இருந்துகிட்டு ஏத்துக்கொள்ளுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா விஜய் சாரோட ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் சோசியல் மீடியாவுல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கைது பண்றது, என்னுடைய தொண்டர்கள கைது பண்றது, தொண்டர்களுடைய லீடர்கள கைது பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க கை வைக்கிற மாரி அவங்க மேல கை வைக்காதீங்க, என் மேல கை வைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு டைரக்ட்டாவே இருந்துட்டு விஜய் சார் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல தவறுகள் யார் மேல இருக்கு, யார் செஞ்சது தப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இருந்துகிட்டு, ஆ அரசாங்கம் இருந்துட்டு சொல்றது என்னன்னா, எங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பு குடுக்க தயாரா இருந்தோம். அதுக்கான ஆட்களை நியமிச்சிருந்தோம். அதை தாண்டியும் கொஞ்சம் அதிகமாவே நாங்க எச்சரிக்கையா தான் இருந்தோம். ஆனா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஸோ அந்த கட்சியின் தலைவரே அத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது, நாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்க தரப்புல இருந்து விளக்கம் குடுத்திருக்காங்க. இதற்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்புல இருந்துட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. ஆல்ரெடியே இருந்துட்டு இதற்கான விசாரணைகள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த விசாரணைகளுக்கு பிறகு தான் இருந்துட்டு உண்மையாலுமே இது யார் மேல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு தெரிய வரும். இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சனிக்கிழமை இரவு இருந்துட்டு தான் இந்த கோர சம்பவம் வந்துட்டு நடந்திருக்குது. ஆனா, விஜய் சார் இருந்துட்டு அவருடைய முதல் ஸ்பீச் இருந்துட்டு வெளியிட்டதே இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை தான் இருந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஏன் 3 நாட்கள் கழித்து அவர் வெளியிடணும் அப்படிங்கிறது தான் இப்ப எதிர்த்தரப்பு சைடுல இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ எந்த தலைவர்கள் என்ன பேசுறாங்க, யார் என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆறாமற அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆன்ஸர ரெடி பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்துட்டு பேசினது இருக்கு. முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடா இருந்துகிட்டு அவர் எழுதி வச்சு எழுதி குடுத்தத தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு சொல்றாங்க. ஸோ
ஆ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டு தெரியாது. ஆனா இருந்துகிட்டு இன்னும் சீக்கிரமாவே இருந்துட்டு மக்களுக்கோசரம் வந்துட்டு மக்களுக்கு ஆதரவா ஒரு ஏதாவது பேசி இருக்கலாமே! சனிக்கிழமை நடந்த பிரச்சனைகளுக்கோசரம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் முன்னாடியே பேசியிருக்கலாமே! அப்படிங்கிறது தான் இருந்துட்டு ஒரு தனிப்பட்ட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய அந்த மனநிலையின் காரணமா கூட அவரால பேச முடியாம கூட இருந்துட்டு இருந்திருக்கலாம்.